ஸோ இன்னைக்கு வந்து பிளேரைட் வித் ஜாவா யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனில் ஒரு ஃபைலை வந்து எப்படி நம்மளால் வந்து அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா சிங்கிள் ஃபைல், ஒரே ஒரு ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணுறது, அதே மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதே மாதிரி அப்லோட் ஆன ஃபைலை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி வந்து அப்டேட் பண்ண ஃபைலை, அப்லோட் பண்ண ஃபைலை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்டேட்டுக்கு வந்து இந்த அப்லோட் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பிளேரைட்டில் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பேர் என்ன அப்படின்னா செட் இன்புட் ஃபைல்ஸ். செட் இன்புட் ஃபைல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கான ஃபைலை வந்து வெப்பேஜில் வந்து அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த செட் இன்புட் ஃபைல்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் மெத்தடை நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்புட் டேக்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபைல் அப்லோட் எலமெண்ட்டில் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த பேஜ் நான் போகிறேன். இப்போ இந்த சைட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா என்னோட சிஸ்டமோட அந்த டிரைவ் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து அதை ஒரு ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த சூஸ் ஃபைலை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டேக் நேம் வந்து இன்புட்டு, அதுக்கப்புறம் டைப் ஃபைலு, ஐடி, ஃபைல் அப்லோடு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இன்புட் டேக்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஐடி அதெல்லாம் விட்டுருங்க. இன்புட் டேக்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஃபைல் அப்லோட் பட்டன் இருக்குது. அது வந்து இன்புட் டேக்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் இந்த செட் இன்புட் ஃபைல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் வந்து அப்லோட் ஆக்ஷன் பண்ண முடியும். இப்போ அதுவே இங்கே நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் மார்க் போட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஸ்கொயர் பாக்ஸு. ஸோ இப்போ இதில் நான் போய் இது பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு அப்லோடு பட்டன் தான். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். இங்கேயும் நான் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவ் டேக்ல ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ண முடியுமா கேட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. செட் இன்புட் ஃபைல்ஸ் அப்படின்ற மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து வேற இருக்குது. ஓகேவா? ஃபைல் சூசர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வேற இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து லேட்டராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செட் இன்புட் ஃபைல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து சிங்கிள் ஃபைல் அப்லோட் அண்ட் மல்டிபிள் ஃபைல் அப்லோட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த வெப்சைட் போய்க்கிறேன், இந்த வெப் பேஜை. ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே ப்ரௌஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய டிரைவ் ஓப்பன் ஆகும். அங்கேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த பட்டனுக்கான லொக்கேட்டர் நான் எடுக்கிறேன். ஸோ நம்ம வந்து மேனுவலாக பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா இதை வந்து கிளிக் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவோம். பட்டு நீங்கள் ஆட்டோமேஷனில் வந்து அதை கிளிக் பண்ணக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபைலை வந்து இன்செர்ட் பண்ணி விட்றோம் அது கூட. ஸோ கிளிக் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் லொக்கேட்டருக்கு இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டில் ஃபைலை வந்து இன்செர்ட் பண்ணுறோம். நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக இன்செர்ட் பண்ண போகிறோம். இந்த வெப்பேஜ்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆட்டோமேஷனில் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது, இன்செர்ட் தான் பண்ணணும். சரியா? ஸோ நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் இது லொக்கேட்டர். ஸோ இந்த பர்டிகுலர் பட்டனுக்கான லொக்கேட்டர் இது. போயிட்டு என்ன பண்ணுறேன்னா பேஜ் டாட் லொக்கேட்டர், பேஜ் டாட் லொக்கேட்டர். ஸோ இந்த லொக்கேட்டரை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எய்தர் வந்து நீங்கள் இதுக்கு ரிட்டர்ன் டைப் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் டைப் எடுத்து இது கூட வந்து நீங்கள் செட் இன்புட் ஃபைல்ஸ் அப்படின்ற மெத்தட் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய இருக்கும். செட் இன்புட் ஃபைல்ஸ் அப்படின்னு நிறைய மெத்தட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் ஃபைல் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஃபைல் பேலோட் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டை வச்சு அதோட மெத்தட் வந்து வேறு வேறு மெத்தடாக கால் பண்ணிக்கும்.
ஸோ குடுத்துட்டேன். செட் இன்புட் ஃபைல்ஸ் அப்படின்ற மெத்தட நான் கால் பண்ணிட்டேன். இப்ப இதுக்குள்ள வந்து நான் என்ன குடுக்கணும்னா, பாத் வந்து குடுக்கணும். என்னோட ஃபைல் எங்க இருக்கு அப்படின்ற பாத்த வந்து நான் என்ன பண்ணணும், இதுக்குள்ள வந்து குடுக்கணும். ஸோ நீங்க எய்தர் நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் இந்த நோட்பேட்ல இருக்க மாரி ஸ்ட்ரெய்ட்டாவே லொகேட்டார் கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு அந்த பர்ட்டிகுலர் லைன்லயே வந்து செட் இன்புட் ஃபைல்ஸ் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணி பாத் டாட் ஆஃப் பாத்ன்ற கிளாஸ்லேருந்து ஐ மீன் இன்டர்ஃபேஸ் இது. பாத்ன்ற இன்டர்ஃபேஸ்லேருந்து ஆஃப் அப்படின்ற மெத்தட கால் பண்ண போறீங்க. அந்த மெத்தட கால் பண்ணி அந்த மெத்தடுக்கோட ஆர்குமெண்ட்டா வந்து உங்களோட பாத்த வந்து என்ன பண்ண போறீங்க, குடுக்க போறீங்க. அதாவது எந்த ஃபைல் அப்லோட் பண்ண போறீங்களோ, அந்த அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைலுடைய பாத். ஓகே. ஸோ நீங்க எதர் இப்படி கால் பண்ணிக்கலாம். செட் இன்புட் ஃபைல்ஸ் அப்படின்னு கால் பண்ணிட்டு பாத் டாட் ஆஃப் இதுல வந்து நீங்க பாத் குடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து நீங்க இப்படி கூட குடுத்துக்கலாம். பேஜ் டாட் லொகேட்டர் பேஜ் டாட் லொகேட்டர். ஸோ நம்ம எடுத்த லொகேட்டர் டாட் செட் இன்புட் ஃபைல்ஸ். இது டைரக்டா வந்து பாத் டாட் ஆஃப் அப்படின்ற மெத்தட கால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எப்படி யூஸ் பண்ணாலும் ஒன்று தான். இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒரே லைன்ல முடிஞ்சிடும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 லைன் வருது. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட லோக்கல் டிரைவ்ல போயிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு ஃபைலோட பாத் வந்து இங்க நான் குடுக்குறேன். ஸோ இங்க ஒரு இமேஜ் இருக்கு சரியா? இந்த இமேஜோட பாத்த நான் குடுக்குறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்க. காப்பி ஆஸ் பாத்துன்னு இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு பாத்து வந்துரும். அந்த பாத்த வந்து குடுத்துருங்க. அதே மாரி வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் வந்து அலோவ்டு. ஓகே. ஓகேவா? ஸோ இந்த மாரி இங்கேயும் உங்களால குடுக்க முடியும். புரியுதா? நீங்க எப்படி ரன் பண்ணாலும் ஒண்ணு தான். ஓகே. ஸோ நான் இந்த லைன கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு நான் இப்ப ரன் பண்றேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைல் அப்லோட் ஆகும் பாருங்க. ஸோ ஃபைலோட பேரு வந்து session-2 பிராக்கெட்ல 5.png. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு இமேஜ். இமேஜோட நேம் பாருங்க. session2 5.pngன்னு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம குடுத்த ஃபைலோட நேம். ஓகே. ஸோ இது வந்து அப்லோட் ஆயிருக்கு. கிளியர்? புரியுதா? எஸ் சார். ஓகே. ஸோ உங்களோட இதுதான். இப்படி போறதுனாலும் போய்க்கலாம். இல்லைனா இப்படி போறதுனாலும் போய்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட். இப்போ எனக்கு வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணணும். இப்போ நான் இந்த செஷனை க்ளோஸ் பண்றேன். ஸோ சிங்கிள் ஃபைல் அப்லோட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து நான் அப்லோட் பண்ண போறேன். இதுல வந்து போயிட்டு மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ண போறேன். அது எப்படி அப்லோட் பண்றது அப்படின்றத பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ள 2 இமேஜ் வந்து நான் குடுத்துருக்கேன். சரியா? நான் மேபி டெலீட் பண்ணிட்டு கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பண்றேன். ஓகே. டெலீட் பண்ணிட்டேன். இப்போ ப்ராஜெக்ட்குள்ள எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க எதர் இந்த எஸ்ஆர்சி டெஸ்ட் ரிசோர்ஸ்னு இருக்கு இல்லையா? இதுக்குள்ள கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து நீங்க ஃபைல்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க டைரக்ட்டா ப்ராஜெக்ட்ட ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் குடுத்துட்டு, நான் வந்து ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு 2 இமேஜ் மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நான் காப்பி பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ உள்ள வந்துடுச்சு. இப்போ இதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் இமேஜ் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன்.
ஸோ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட். ஸோ இதுக்கு ரீநேம் பண்ணிடலாம். ஜஸ்ட் இமேஜ் 2. ஸோ 2 இமேஜ் வந்து நான் கொடுத்துட்டேன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து நம்மளோட லோக்கல்லேருந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணோம் இல்லையா? இப்போ இதுவே என்னோட ஃபோல்டர், என்னோட ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஒரு ஃபைல் இருக்குது, அதை நான் எப்படி அப்லோட் பண்ணுறது? ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்லோட் அது பார்ப்போம். இப்போ என்னோட ப்ராஜெக்ட்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது, ஒரு 2 ஃபைல் இருக்குது, நான் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா, சிஸ்டம் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் ஏர்லியராக, ஞாபகம் இருக்கா? Yes, sir. செல்லியம் படிக்கும்போது நம்ம பார்த்தோம். சிஸ்டம் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், யூசர் டாட் டிஐஆர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த யூசர் டாட் டிஐஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூசரோட டைரக்டரி, அதாவது கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து பிளேரைட் செஷன். அப்போ அதுதான் வந்து இப்போ நான் அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதுதான் வந்து என்னோட கரெக்ட் யூசரோட டைரக்டரி. ஸோ இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பாத்தை கன்கார்டினேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள டெஸ்ட் இமேஜ் 1.png இதெல்லாம் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ சிஸ்டம் டாட் பாத் டாட் ஆஃப் சிஸ்டம் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி யூசர் டைரக்டரிக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டெஸ்ட் இமேஜ் 1.png இதை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் இப்போ. ஓகே. ஸோ திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நம்மளோட இமேஜ் டெஸ்ட் இமேஜ் 1.png அது அப்லோட் ஆயிருக்கு. ஓகே, கிளியர்? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எப்படி வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அந்த லொக்கேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். பாத் அப்படின்ற இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு அரே கிரியேட் பண்ணணும். ஒரு அரே கிரியேட் பண்ணி அந்த அரேக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு எந்தெந்த ஃபைல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண போகிறோம், பாத் டாட் ஆஃப்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபைலை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு செட் இன்புட் ஃபைல்ஸ்க்கு இந்த அரே வேரியபிளை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த அரே வேரியபிளுக்குள்ளே நம்மக்கிட்ட 2 ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும், ரன் டைமில் இந்த ஃபைல்ஸ் வேரியபிளில் நமக்கு ரெண்டு ஃபைலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணிட்டோம். இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ என்னோட ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே இருக்கிறதுனால நான் சிஸ்டம் டாட் கெட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் லோக்கலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க இந்த அப்ரோச். இதை வந்து நீங்கள் டேரெக்டாக பாத் டாட் ஆஃப்னு சொல்லிட்டு டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் இமேஜ் 1 அதே மாதிரி கமா டெஸ்ட் இமேஜ் 2. ஓகே, கொடுத்துட்டு பேஜ் டாட் லொக்கேட்டர் பேஜ் டாட் லொக்கேட்டர் அந்த ஃபைல் அந்த பர்டிகுலர் பட்டனுக்கான லொக்கேட்டர் டாட் செட் இன்புட் ஃபைல்ஸ். ஸோ இந்த ஃபைல்ஸ் இந்த அரே வேரியபிளை எனக்கு பாஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ப்ராசஸ் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக ஒரு வெயிட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் த்ரெட் டாட் ஸ்லீப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு 2 ஃபைலும் அப்லோட் ஆகிருக்கு, தெரியுதா? ஃபைலோட நேம் பாருங்கள், டெஸ்ட் இமேஜ் 1 டெஸ்ட் இமேஜ் 2 நம்ம கொடுத்த ஃபைல். கிளியர்? Yes, sir. சப்போஸ் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபைலை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ செலக்ட் பண்ண ஃபைல்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணணும். எய்தர் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ண நம்ம இன்னும் அப்லோட் பண்ணல, ஆக்சுவலி நம்ம இன்சர்ட் தான் பண்ணியிருக்கோம்.
கீழே நம்மளுக்கு ரிமூவ், அப்லோட், ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட்டன் காட்டுதா? இப்போ நான் அப்லோடுன்னு கொடுத்தா அப்லோட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, எதர் நான் இந்த பட்டனுக்கு லொக்கேட்டர் எடுத்து நான் ரிமூவ்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமூவ் ஆகும். ஓகே? இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அப்ரோச். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது ரிமூவ் பண்ணணும்னா பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். அப்போ அந்த பட்டனுக்கு லொக்கேட்டர் எடுத்து ரிமூவ் கிளிக் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? எனக்கு இதை அந்த மாதிரி ரிமூவ் பண்ண வேணாம். நான் வந்து ஒரு சில ஃபைல் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இன்னும் அதை அப்லோட் பண்ணல. எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்லேயே வந்து நான் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம், அதே அந்த லொக்கேட்டருக்கு போங்க. லொக்கேட்டருக்கு போயிட்டு செட் இன்புட் ஃபைல்ஸ் மெத்தடை கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு இதில் நியூ பேஜ் ஆஃப் 0ன்னு கொடுங்க. நியூ பேஜ் ஆஃப் 0. கைஸ், நியூ பாத், ஆக்சுவலி பேஜ் கிடையாது, நியூ பாத். ஓகே, நியூ பாத் ஆஃப் 0ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸை இந்த லைன் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன் இந்த ஃபைல்ஸை. ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக நான் இங்கே ஒரு வெயிட் டைம் கொடுத்துருக்கேன். நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம். ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி இங்கே பாருங்கள் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, கிளியர்? ஓகே சார். சார் பட் ஆனால் அந்த 0 எதை சார் ரெஃபர் பண்ணுங்க? 0னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். திரும்ப வந்து ஃபைல் இன்புட் பண்ணுறோம். எதுவுமே நம்ம இன்புட் பண்ணல, எம்டியாக இன்புட் பண்ணுறோம். ஓகே சார். ஓகே.